கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கர்ணன் அப்படிங்கிறோம். மகாபாரதத்துல வர கர்ணன் நிறைய தான தர்மங்கள் செய்தாரு. யார் வந்து என்ன கேட்டாலும் மறுக்காம உடனே கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவர். ஒரு நாள் பாண்டவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கிட்ட போய், நாங்களும் நல்லவர்கள் தான், நாங்களும் தான தர்மம் எல்லாம் பண்ணோம், ஆனாலும் கூட ஏன் கர்ணனை மட்டும் தான தர்மத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணர் உடனே ஒரு தங்கத்தால் ஆன ஒரு பெரிய ஒரு மலையை ஏற்பாடு பண்றாரு. அந்த மலையை சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க தான தர்மம் பண்ணிடணும்னு பாண்டவர்களுக்கு சொல்றாரு. பாண்டவர்களும் ஊருக்குள்ள போய் அந்தணர்கள், புலவர்கள், ஏழை எளியோர் அப்படின்னு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஏத்த வகையில அவங்கவுங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. மாலை 4 மணி ஆகுது. 2 மணி நேரம் தான் இருக்கு இந்த இது முடியறதுக்கு. ஆனா இந்த காவாசி மலை தான் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் முக்கால்வாசி மலை அப்படியே இருக்கு. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, இன்னும் 2 மணி நேரத்துல இதை கொடுத்துட முடியுமா அப்படின்னு. அப்போ தர்மர் சொல்றாரு, பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா இன்னும் 2 மணி நேரத்துல கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. உடனே கிருஷ்ணர் வந்து கர்ணனை கூப்பிட்டு, கர்ணா, இந்த தங்கத்தாலான மலையை வந்து நாம இன்னும் 2 மணி நேரத்துல தான தர்மம் பண்ணிடணும், நீ போய் கூட்டிட்டு வா அதுக்கானவங்கள அப்படின்னு சொல்றாங்க. கர்ணன் வந்து உடனே போய் ஊருக்குள்ளார போய் 2 பேரை கூப்பிட்டு வந்து, இந்த 2 பேருக்கும் நம்ம தானம் செஞ்சிடலாம் இந்த மலையை பகிர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர், ஏன் இந்த 2 பேர்த்து நீங்க வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது கர்ணன் சொல்றாரு, இவங்க வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அன்னச்சத்திரம் வச்சிருக்காங்க, அதுல யாரு போனாலும் வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க, அது போக அவங்க அங்க தங்கி போய்க்கலாம், எந்த ஒரு சோதனை வந்தாலும் இந்த காரியத்தை அங்க நிறுத்தாம பண்றாங்க. சோ இந்த செல்வத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தானா இது ரொம்ப உபயோகமா இருக்கும், அது நல்ல விஷயத்துக்காக முழுமையா பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் பார்த்து சொல்றார், தான தர்மம், உதவி இதெல்லாம் செய்யறது வந்து நல்ல விஷயம், அது புண்ணிய கணக்குல சேரும். ஆனா அந்த செய்யக்கூடிய உதவிகள் வந்து நல்லவங்களுக்கு, நல்ல காரியத்துக்கு போய் சேரணும். அந்த வகையில கர்ணன் தான் தான தர்மத்துல சிறந்தவர் அப்படிங்கிறார். நம்மள கூட சிலர் வந்து புலம்பிருப்போம், நம்ம யாராவதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருப்போம், தானம்னு சொல்ல முடியாது, உதவிகள் நிறைய செஞ்சிருப்போம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க நமக்கு. அப்போ வந்து நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம எத்தனையோ செஞ்சு அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ உதவி செஞ்ச நம்ம தான் தவறு பண்ணியிருக்கிறோம். சரியான நபரை தேர்ந்தெடுத்து உதவி செய்யாம விட்டது நம்மளுடைய தவறுதான். ஹாப்பி லிவிங். அன்புடன், அருணா.